நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். If thou wilt return, O Israel, saith the Lord, return unto me, and if thou wilt put away then abomination out of my sight, then shalt thou not remove. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். உடைய வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்கள் நீங்க பேசுங்க. வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு வசனத்துல பாருங்க, நாம் பார்க்கிறோம் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீ திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தா என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட வேண்டும் என்று கூட இந்த வசனம் நம்மளை எச்சரிக்கிறது. 3வது, நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் என் ஜனமே. நாம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நடக்கையாக இருக்கிறோம்? இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த கடைசி காலத்தில் தேவனிடம் திரும்பி வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் பாவத்தை விட்டு திரும்பி இயேசுவிடம் வா என்று இந்த வேளையில் இயேசு அழைக்கிறார். உனக்கு மனதாய் இருந்தால் தேவனிடம் வந்து நாம் சேர வேண்டும். வெளிச்சமாகிய இயேசுவிடம் வந்து நீ சேர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் நம்முடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனை நோக்கி இந்த மனது திரும்பி இருக்கிறதா? இல்லைனா தேவனை விட்டு இந்த மனது தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கிறதா என்று சற்று நேரம் இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து நாம் பார்ப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும் பொழுது, Draw neck to God, and He will draw neck to you. Clean your hands, ye sinners, and purify your gods, you double-minded. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப தேவனிடத்தில் நாம் தான் என்ன செய்ய வேணும்? சேர வேண்டும். நம்முடைய மனது தேவனிடமாய்
திரும்பி இருக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இந்த கைகள் இருக்கே, இந்த கைகள் தகாதவைகளை செய்யும், லஞ்சம் வாங்கும், இரண்டாவது கேடான காரியங்களை செய்யும், துர்க்கிரியைகளை இந்த கரங்கள் செய்யும். இந்த கரங்களை என்னதான் செய்யணுமா? கைகளை சுத்திகரியுங்கள். நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும், கண்கள், செவிகள், நாவு, ஒவ்வொன்றும் நம்ம இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களை, இருமனம், இருமனது, ஒரு மனது இல்லாதபடி, இருமனது இருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருமனது உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனுக்கு முன்பாக இந்த கால வேளையில் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இரு வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஒன்னு தேவனுடைய வழி, ஒன்னு பிசாசின் வழி. நம்முடைய வழி தேவனுடைய வழியிலே நம் மனது இருக்கிறதா? இயேசுவின் வழியிலே சென்று கொண்டிருக்கிறோமா? இயேசுவின் வழி என்பது உண்மையானது, அது உத்தமமானது, செம்மையானது, அன்புள்ளது, நீதி நியாயம் உள்ளது. இப்படிப்பட்ட வழிகளை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே நாம் கடைபிடித்து செல்லும் போதுதான் இயேசுவின் வழியில நாம் செல்லுகிறோம் என்ற அர்த்தம். ஆகவே நம்முடைய மனது இந்த கால வேளையில தேவனிடம் திரும்பி இருக்கிறதா? நம் இருதயம் வேறு பக்கம் ஏதோ போய்கொண்டு இருக்கிறதா? என் ஜனமே, உன்னுடைய சரீரம் உன்னுடையது அல்ல. இந்த சரீரம் ஒரே குமாரன, பிதாவாகிய தேவன் ஒரே குமாரன இந்த பூமியில, இந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார். தந்து அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடையது அல்ல, அது தேவனுடையது. கிரயத்துக்கு நம்மளை வாங்கி கொண்டார். ஆகவே எப்பொழுதும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உன்னுடைய மனது தேவனிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 24 வரை நான் வாசிக்க கேட்போம். வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். கெட்ட குமாரனை பற்றி நாம் பார்க்கிறோம். கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஒரு மனிதனுக்கு எத்தனை குமாரர் இருந்தாங்களா? 2 குமாரர். 2 குமாரர்கள் இருந்தாங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, இளையவன் தகப்பனை நோக்கி என்ன செய்யறான்? ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2 பேருக்கு தான் பிரிக்கிறோம். 2 மகன் தான் இளையவன் தான் கேட்கிறான். சரி, 2 பேருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டார். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அவர்களுக்கு, அவனுக்குன்னு சொல்லல, அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். தேவனை விட்டு வழி விலகி போகிறான். அவருடைய மனது உலகத்தை நோக்கி, பிசாசை நோக்கி போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தூர தேசத்துக்கு போகிறான். தேவனை விட்டு தூரமாய் போகிறான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அது வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு. பாருங்க, இவன் வந்த நேரமோ என்னதோ, அவன் போன நேரமோ என்னதோ, செழிப்பா இருந்த தேசம் கூட பஞ்சம் உண்டாயிற்று. கர்மம், அவன் எந்த நேரத்துல வந்தானோ நம்ம தேசம் அப்படி போயிருச்சுன்னு பேசியிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போன நேரம் என்னது பாருங்க, அந்த தேசத்துல சாதாரண பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம். அப்படிதான் வாசிக்கிறோம். கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்குறான். பஞ்சம், கொடிய பஞ்சம் வரும்போது
குறைவு உண்டாகுது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இவன் பாருங்க தேவனை விட்டு வழி விலகி போயிட்டான். நாம் கூட தேவனை விட்டு வழி விலகி போவாயானால் உனக்கு குறைவு உண்டாகும். நீ கர்த்தரை தேடுகிறவளாய் அவருக்கு உண்மை உத்தமமாக நீ ஜீவிப்பாயானால், தேவனுடைய பார்வையில நீ இருப்பாயானால் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் உன்னை அரவணைப்பார், அவர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உனக்குள்ள இருந்து ஆசீர்வதிப்பார், உனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும். என் ஜனமே, இவனோ பாருங்க குறைவு உண்டாகிறதே நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாத்துங்க, வேம்பாறுல பண்ணி இருக்கான். இந்த கடல் ஓரம் இருந்துச்சு பண்ணி, நல்ல வழிக்கு நீ விழ தள்ளிருச்சு. கடலை பார்க்க போவோம், அப்படியாவது நல்லா ஒரு போனோம். முதுன்னு பண்ணி ஒவ்வொரு பன்னிகளும் அதான் பண்ணி மாதிரி பிள்ளைய பத்து வச்சிருக்கேடா, பன்னி குட்டி மாதிரி. ஒருவேளை 15-20 போடுமான்னு தெரியல. ஒரு பண்ணி அதுக்குள்ள குட்டி நிறைய அது பின்னாடி போகுது பாருங்க. பன்றி அசுத்தத்திற்கு வேதம் ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்படி பாருங்க, அந்த காலத்து பன்றிகள் வேற ஏதாவது ஆடு மேய்க்கலாம், மாடு, ஒட்டகம். ஒரு சில வெளிநாட்டுக்கு போனேன், வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், அங்க போனா கருமத்தை அள்ளிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாங்க பெருமையா வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், உள்ளதை சொல்ல மாட்டாங்க. இவன் பாருங்க நல்ல கோடீஸ்வரன், 2 மகன் தான், அண்ணன் இவன் இளையவன். தும்மா இருக்கிறமா ஜீவனம் மணி பூரா அழித்து போட்டு இருந்தும் இந்த தகப்பனுடைய பேரை கெடுத்து, இந்த உன்னதமான தேவன் இந்த பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கடைசியா என்னதான் செய்யறானா, பண்ணி மேய்க்கிற கருமத்தை மேய்க்க வந்திருக்கிறான். கடைசிக்கு இந்த கொடியன் பண்ணி மேய்ப்போ, இதுக்குதான் நீ ராய்க்கு சொல்லிட்டு அந்த இடத்துல பஞ்சம், கொடிய பஞ்சம், பண்ணிய மேய்ப்போ சொல்லிட்டு என்ன செய்யறாங்களாம், வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் என்று பார்க்கிறோம். 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இந்த தவிடு பாருங்க அதை கூட கொடுக்கலையாம். எவ்வளவு ஒரு ராஜாவோட வாழ்ந்த அவன் அவங்க தகப்பனாருக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், சகல நன்மைகளும் இருக்கு. ஆனா இவனோ பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல, அதையும் வாங்கி வச்சுட்டாங்க பாருங்க, பிடுங்கி வச்சுட்டாங்க. பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ஒரு சிலருக்கு சொல்லி சொல்லி பார்ப்போம், கேட்கறது இல்ல. ஏதோ சொல்லுவான், நான் பிடிச்ச காலுக்கு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி அது நினைச்சதை சாதிக்கணும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பட்டு அலைந்தி ஐயோன்னு வந்தாதான் தெரியும். தாம் புத்தி இருக்கணும், சொல்லுவார் புத்தி இருக்கணும் பாருங்க. தேவ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும். அதே போல ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி வீடுகளில் இருக்க 4 பேர் 3 பேர் 2 பேர் இருந்தாலும் 2 பேர் ஒருமனப்படணும். 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு பாருங்க அதுல ஒரு மனம் இல்லாம செஞ்சா இந்த காரியம் கிடையாது, எந்த காரியமும் நல்லா இருக்காது. ஊழியத்தின் பகுதியில் கூட அதுதான். புருஷன் என்ன செய்வான், இந்த பாஸ்டரையா ஊழியம் பார்ப்பார், அவங்க மனைவி வீட்டில் இருக்கும், எனக்கு பிடிக்கல, உன் வழியில நீ போ. நடக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்து ராமநாடு பக்கத்துல தான் இங்க இருந்து ஒரு மனிதன் அங்க ஊழியத்தை பார்க்கிறா, அவர் மட்டும் போறது. என்ன ஒரு பிளப்பு பாருங்க. குடும்பத்தோடு நான் ஊழியம் செய்யணும், ஒரு ஆளு போய் என்ன பிரயோஜனம், அது அப்படி வளர்ச்சி இல்லை அந்த ஊழியத்துல. ஆகவே ஒரு ஊழியம் பார்த்தாலும் சரி, ஒரு தொழில் குடும்பத்திலும் சரி, ஒரு மனம் இருந்தா தான் தேவன் கிரியை செய்வார். மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டு இருந்தால் அது பிதாவினால் உண்டாகும் என்று பார்க்கிறோம். 2 பேர் கணவன் மனைவி. அப்ப ஒரு மனதோடு கைகளை கோர்த்து நீ இந்த காரியத்துக்காக நீ உபவாசம், ஒருவேளை உபவாசமாவது இருந்து அந்த வேலையை நீ தொடங்க வேண்டும். ஆகவே இப்படி தொடங்கும் போது அதுக்கு என்னென்ன தடை இருக்கோ அவை எல்லாவற்றையும் அவர் நீக்குகிற தேவன். அவர் வனாந்தரமான இந்த இடத்துல
வந்து நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க, மாமிசம் கேட்டாங்க, எத்தனோ காடைகள் காட்டை அடித்து இந்த வனாந்திரத்துல அள்ளி போட்டுச்சு. அவரால் கூடாதான்? தேவனால எல்லாம் கூடும். என் ஜனமே, ஒரு காரியத்தை துவங்கும் போது தேவ சமூகத்துல இருந்து ஒரு மனதோடு ஒரு சமாதானத்துடன் நீ அதை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது வந்து அதுல தோல்வியே உனக்கு இராது. உனக்கு அதுக்கு தடைகள் இருக்கும். இந்த தடைகள் எல்லாம் சேனைகளின் கர்த்தர் முன் சென்று அவைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி விடுவார். ஆகவே வந்து அந்த வேலையும் நல்லா இருக்கும். நீ கையிட்டு சரி வேலையும் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்பதான் புத்தி தெளியுது, ஒரு தெளிவு உண்டாகுது. அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அப்பா. நான் தேவனை விட்டு என் தகப்பனை விட்டு நான் வழி விலகி தூரமாய் நான் போய்விட்டேன். இப்ப நான் உணர்கிறேன், பசியினால கொடுமையில பஞ்சத்துல நான் அகப்பட்டுட்டேன். என் தகப்பனார் சொல்ல நான் கேட்கலையே. தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். என் மனது வேற பக்கம் திரும்பி போயிருச்சு. இப்ப என் மனது தேவனுக்கு முன்பாக இப்போது திருப்பப்படுகிறது என்று அவன் வந்து உணர்கிறான். இந்த குற்றங்களை உணர்ந்து என்ன செய்யறான்? நானோ பசியினால் சாகிறேனே. 18வது வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கும் முன்பாகவும் பாவம் செய்தேன் அப்பா. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாத்திரவான்னா நான் வந்து தகுதி இல்லையே. பாத்திரவான் என்றால் தகுதி உள்ளவனா இருக்கணும். வந்து நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதியை இழந்துட்டேன். இன்னார் மகன் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுறேன். சகல ஆஸ்தியோடு நான் வாரிட்டு நான் போனேனே, இதை என்னால காப்பாற்ற முடியல. சும்மா இருக்கிறமா ஜீவனம் பண்ணி தேவனை நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் அழித்து போட்டேன். இப்ப நான் மனம் திரும்புகிறேன். என் மனது உம்மை நோக்கி இப்பொழுது உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. எனக்கு இறங்க மாட்டீரா? அவன் பாருங்க அறிக்கை செய்யறான், என் தகப்பனிடம் நான் போவேன், உமக்கு முன்பாக நிற்பதற்கு நான் வந்து பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தனக்குள்ள சொல்லுகிறான். 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நம்முடைய தேவன் மனதுருகிற தேவன். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். ஒரு நேரத்துல நாம் தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கலாம், எத்தனோ நாம் தப்பு பண்ணிருக்கலாம். இனி என்னிடமா மகனே மகளே, என்னிடமாக உன் மனது திரும்பட்டும், என்னை நோக்கி நீ பார். இனிமேல் என் வழியில, நல்ல வழியில, ஒழுக்கமான வழியிலே செல்வதற்கு உன்னை அர்ப்பணி. ஒருவரையும் தேவன் புறம்பை தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வருகிற ஒருவராகிலும் புறம்பை தள்ளுவதில்லை. அவர் ஆதரிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். என் ஜனமே, இந்த வேளையிலும் கூட அவர் அறிக்கை செய்கிறான். நான் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடம் நான் போவேப்பா. அங்க போய் நான் வந்து பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு தூரத்தில் வரும்போதே நம்முடைய தேவன் பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, மெதுவால ஓடி போய், என் பிள்ளை சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, வந்திருக்கு, என்ன கஷ்டப்படுதோ, நிம்மதியா இருந்திருப்பாரா? அவர் வேதனையோடு ஒவ்வொரு நாள் இருந்திருப்பார். என் ஜடமே, அவர் நம்முடைய தேவன் அப்படிதான் வந்து இருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக என் ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவை நான் பூமிக்கு அனுப்பினேனே, அவர் பலியானார். அவர் இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் சர்வ லோகத்தில் இருக்கிற பிள்ளைகளை இரத்தத்தை என் குமாரனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் என்னை மீட்டு எடுத்தேன். என் பிள்ளையை என்னை விட்டு விலகி போதே, என்னை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டுதே, என் அன்பை விட்டு வெளியே போதே. எவ்வளவு வேதனை இருக்கும் அவருக்கு.
ஆனா எப்ப நான் பார்க்க என் பிள்ளை எப்பயாவது என்னை நோக்கி வருமா சொல்லிட்டு அவ்வளவு ஆவலோடு தகப்பன் பார்த்து ஓடி போய் என்னதான் செய்யறாரு, அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். 21வது வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்க எவ்வளவு, ஆண்டவரே அப்ப நான் பரத்துக்கு விரோதமாய் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சிட்டேன், உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன், உன் சொல்ல நான் கேட்கல. தாய் தகப்பன் சொன்னான், பிள்ளைய நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்க வேணும் தான் அவங்க நினைப்பாக. என் சடமே உன்னுடைய தாயுடைய சொல்ல, உன் தகப்புடைய சொல்ல உனக்கு பின்னாக எரிந்து போடாதே. நீ கடைசி வரைக்கும் நீ நல்லா இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் தகப்பனும் தாயும் விரும்புவார்கள். நீ ஏதோ ஒரு மூலையில நீ இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கணுமே என்று தாய் தகப்பன் அதைத்தான் விரும்புவார்கள். என் ஜனமே, நீ தனியாய் இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார். இந்த கெட்ட குமாரன் தனிமையாய் தூரத்துல போய் விட்டானே, தேவனை விட்டு தூரமாய் போய் விட்டானே, அவனுக்கு அடைக்கலம் யாருமே இல்லை. மனம் திரும்பி அவனுடைய மனது திரும்பி தேவனிடம் வருகிறது. தகப்பனை நோக்கி வந்தான். அடைக்கலம், நமக்கு அடைக்கலம் தேவனாய் இருக்கிறார், அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். என் ஜனமே, ஆண்டவரே உமக்கு முன்பாகவும் தகப்பனே உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியே இல்லை. இப்ப கிழிஞ்ச சட்டையோடு அழுக்கு சட்டை, செருப்பு பிஞ்சு போச்சு, பாதரச்ச, ஐயோ சொல்லிட்டு உம்முடைய பிள்ளை அடையாளமே தெரியல. ஆனா தகப்பனுக்கு தெரியுது, என் மகன் இந்த வாரம். நம்ம நினைக்கிறோம் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்முடைய தகப்பனுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும். எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மகளே, நீ ஒருபோதும் நீ வழி விலகி போயிடக்கூடாது. உனக்கு பலனாய் இருப்பதற்கு கர்த்தர் உனக்கு ஏற்ற துணைகளை தந்து வழி நடத்துகிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆகவே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய தகப்பன் ஒவ்வொருவரையும் அப்படி விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், வாசிங்க 22. அப்பொழுது தகப்பன் தன் அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, எத்தனோ வேலைக்காரர் இருக்கிறாங்க, எதுவுமே பேசல. மகன் நீ சேர்ந்தைய அதே போதும், வேற எதுவுமே ஒரு சிலர் நம்ம பிள்ளைங்க பட்டு கஷ்டப்பட்டு தெரியாம ஏதோ ஒண்ணு செஞ்சு வந்துட்டா, நான் சொன்னான்னு கேட்கல, சீரழிஞ்சு போ, கெட்டு போ வந்த பிள்ளைகளை நம்ம தகப்பன் இப்படி சொன்னாரா பாருங்க. ஒரு காசு திருற வரைக்கும் துன்மார்க்கமா ஜீவனை பண்ணி அழிச்சிட்டு வந்துட்டான். நம்ம பிள்ளைங்க ஏதாவது வந்துட்டா வேதனை இருக்கிற புண்ணையும் நம்ம கொதறி புண்ணாக்கிடுவோம். நான் சொல்றது நீ கேட்கல, பட்டு அழுந்தினியா, கஷ்டப்பட்டையா, உனக்கு இடம் இல்லை, போ வெளியில. சொல்றதை நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? அநேக இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். நம்முடைய தேவன் அப்படி அல்ல என் ஜனமே. அவர் அரவணைக்கிறார், எதுவுமே பேசல, நீ சேர்ந்தது போதும்பா. அடுத்த நிமிஷமே தன் ஊழியக்காரரை நோக்கி என்ன சொல்றார், நீங்க உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து, சாதாரண வஸ்திரம்ல உயர்ந்த வஸ்திரம் இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு என்ன செய்யுங்க, மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பாதரட்சனை என்னது, செருப்பு. அப்ப அதுதான் பாதரட்சைகளை போடுங்கப்பா. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கொளுத்த கன்று ஒவ்வொன்றும் காணிக்க கொடுத்தா முள்ளா இருக்கும் பாருங்க, தொட்டாலும் ரேச தொடக்கும் பொசுக்குன்னு படுத்துக்கிறோம் பாருங்க. மனச்சாட்சியே இல்லை. அநேக இடங்கள்ல இப்படி பார்த்துருக்கோம். முள்ளா ஒண்ணுக்கும் உதவாது பாருங்க, உதவாது. சந்தைக்கு போனாலும் ஒண்ணுக்கும் ஆகாது. சரி கத்தருக்கு ஒண்ணுக்கும் உதவல இருந்தா கத்தருக்கு. இப்ப அநேகர் ஊழியத்துக்கு வந்தாலும் அதுதான், கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, வயசாயிருச்சு, மாதம் பென்ஷன் வருது, இந்த பணத்தை பக்க பணம் தான் அவங்களுக்கு பணம். ஏன்னா அதை ஒரு பக்கம் பேங்க்ல மாதம் வட்டி வருது, ஒரு சபையை கட்டுவாங்க, நடக்குது கண்ணால நம்ம பார்க்கிறோம். அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அல்ல இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், அது ஊழியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசித்த வசனத்தை வாசிங்க.
அப்ப கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? வாலிப வயதிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இந்த இடத்துல கொளுத்த கன்ற தராரு. அது நோஞ்சாவும் நடக்க முடியாதும் வயசு போன காலத்துல ஊழியம் செய்ய வாரேன். இப்ப எது முடியலன்னா சுகர் இருக்கா, வியாதி இருக்கா, நான் ஊழியத்துக்கு போறேன், அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது உட்கார்ந்து ஊழியம் பார்க்கிற வேலை, சபை ஊழியம். மற்றபடி சபை ஊழியம் தான், மற்ற சுவிசேஷம்னு சொல்ல போக மாட்டாங்க. ஏன்னா வயசாயிருச்சு, அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுவிசேஷம் நீ சொல்லலாம், ஒரு விசுவாசியா இருந்து நல்ல பிள்ளைகளே பேரன் பேத்திகளுக்கு நீ உதவியா இருந்து அதை பார்த்தா ஆண்டவர் உன் மனதை புரிந்து கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வயசானா ஊழியம், ஒரு கட்டடத்தை கட்டி பாஸ்டர் அம்மா தான் பாருங்க, அப்படி அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆகவே நீ வாலிப வயதுல நீ வரணும். பணம் பழம் இருக்குன்னு பழத்தை நல்லா சூமிட்டு அது வெறும் கொட்டையப்பட்ட எதுக்கு உதவும் பாருங்க. ஒன்று ஆண்டவருக்கு அதே மாதிரி தான் தர. ஆண்டவர் கொடுக்கிறது கொழுமையா இருக்க வேண்டும், நோஞ்சாவும் எலும்பும் தரக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த தகப்பன் பாருங்களேன், கொளுத்த கன்று. கீதா நகர்ல கூட ஞாயிற்றுக்கிழமை கன்று இங்க ஒரே ஒரு நாள் எடுத்தேன் பாருங்க. அது மட்டன் கூட தோத்து போயிரும்போல, அப்படி வாடையே இல்லை, வைக்கிற விதமா வைக்கணும். அந்த காலத்திலே தேவ தூதன் நம்ம ஆண்டவர் என்னதான் செஞ்சாரு, கொளுத்த கன்று ஆபிரகாம சமைச்சு வச்சது சாப்பிட்டார் என்று. அது உடம்புக்கு நல்லது. இந்த இடத்துல பார்க்கிறோம், கொளுத்த கன்றை கொண்டு அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமா இருக்கணும்ல. இந்த இடத்துல அதான் சொல்றாரு, தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு பாருங்க. நீ வழி விலைக்கு போகலாம், ஒரு நாள் தேவனை தேடி நீ வரும்போது உன்னை செழிப்பாக ஆண்டவர் வைப்பார். நீ இழந்ததெல்லாம் இரண்டாவது மீட்டு கொள்வாய், கர்த்தர் உனக்கு தருவார் என் ஜனமே. 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என் ஜனமே, இந்த கால வேளையில் நம் இருதயம் அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போமாக. இந்த கெட்ட குமாரன் மறுபடியும் தகப்பனை நோக்கி வந்து விட்டான். என் ஜனமே, அநேக தேவனை விட்டு வழி விலகி அவர்கள் மரித்தே நரகத்தை நோக்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அப்படி விரும்புவது அல்ல. தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். உன்னுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னிடம் நீ திரும்பு என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை, நீ திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் இந்த வேளையிலும் கூட நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நாம் தேவனிடம் நம் மனதை வைக்க வேண்டும். என் ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையாய் நாம் காணப்பட வேண்டும். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டேறலாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் விட்டு விடுவார். ஆகவே நீ கர்த்தரை தேடினா மாத்திரமே அவர் உனக்கு தென்படுவார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீ கர்த்தரோடு இருக்கிறாயா? உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மனது யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? உன் மனது தேவனும் நோக்கி இருக்கிறதா? நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா, அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்து வார்த்தையாகிய தேவன் உனக்கு நன்மை செய்வார். அவர் உங்களோடு இருப்பார். என் ஜனமே, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். சுகட்டக்கத்துட பக்கத்துடா அவர் பெரிய காரியங்களை செய்வார். என் ஜனமே, நீ தேவனை தேடிக்கொண்டே இரு, அப்பொழுது அவர் உனக்கு முன்பாக வெளிப்படுவார். நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில நீ எந்த சூழ்நிலையில் நீ வந்திருக்கலாம், நீ கர்த்தரை நீ தேடி வந்தபடியினாலே, அவரையே நீ அடைக்கலமாய் நீ தேடி வந்தபடியினாலே அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னோடு இருந்து நன்மையை தந்து அவர் வழி நடத்துவார். என் ஜனமே, இந்த கால வேளையில உன் மனது கர்த்தரோடு இருக்கிறதா? உன்னை நீயே நீ சிந்தித்து பார், உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும், தேவனுடைய பார்வையிலே நீ இருக்க வேண்டும். அந்த வார்த்தையாகிய இந்த தேவன் உனக்குள்ள இருக்க வேண்டும். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். என் ஜனமே,
நீ அவரை விட்டு நீ தூரமா போனால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று இந்த வசனத்துல வாசிக்கிறோம். நீ தேவனோடு இருந்தா அவர் உன்னோடு இருப்பார் என் ஜனமே. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 3-4 இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இஸ்ரவேலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி கர்த்தருடன் திரும்ப வேண்டும். பாருங்க, அவருடைய சேனைகளை நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் வல்லமையுள்ளவர். தான் உனக்கு நெருக்கம் வரும்போதெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடம் உன் மனது திரும்ப வேண்டும். அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நீ தேட வேண்டும். உனக்குள் ஒரு தேடுதல் வேண்டும். மெய்யான தேவன் யார்? பிதாவாகிய தேவன் யார்? அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து யார்? நீ அறிய வேண்டும். யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பிதாவாகிய தேவனை நீ நிச்சயமாக அறிய வேண்டும். அவரை நீ தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுடைய சரீரத்துக்குரிய தேவைகள் யாவையும் கூடவே தருவேன் என்று அவர் சொன்னார். என் ஜனமே, நாம் இந்த வேளையிலும் கூட நாம் அவரை தேடுகிறோமா? நீ கர்த்தரிடம் உன் மனது திரும்பி இருக்கிறதா? இந்த ஜனங்கள் பாருங்க, தங்கள் நெருக்கத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்புகிறார்கள். திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். என் ஜனமே, திரும்ப மனதாய் இருந்தா என்னிடத்தில் திரும்பு என்று இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நம் மனது எந்த திசையில திரும்பி இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக நம் மனது திரும்பி இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். 2வது நாம் பார்க்கிறோம், நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாருங்க, ஒரு மனிதனுக்கும் தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருவராக தப்பி போக முடியாது. தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் தேவனுடைய பார்வையிலிருந்து தப்பி போக முடியாது. நீ என்ன செய்யற, நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அருவருப்புகளை என்ன செய்யணுமா? அகற்றிவிட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அருவருக்கிற காரியம் நமக்குள்ள இருந்தா அவர் நம்ம ஒருபோதும் அவர் வரமாட்டார். நம்ம அலைஞ்சு திரியணும், அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, அலைஞ்ச பிளப்பா போச்சு, என் பிளப்பு அலைஞ்ச பிளப்பா போச்சு, என் பிளப்பு இந்த மாதிரி ஆயிருச்சே. அநேகர் சொல்றத நீங்க பார்த்திருப்பீங்க. நீ அலைந்து திரிய வேணாம் என்றால் நீ என்னதான் செய்யணும்? தேவனுடன் திரும்ப வேணும். 2வது, உனக்குள் இருக்க அருவருப்புகளை நீ அகற்றி விட்டால் மாற்றமே நீ அலைந்து திரிவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம். இந்த அருவருப்புகள், இந்த மனிதனுக்குள்ள அருவருப்புகளை தேவன் அருவருக்கிறார். இந்த அருவருப்பான இந்த காரியம் இருக்கும் வரை நம்ம அலைந்து கொண்டே இருப்போம். இந்த அருவருப்புகளை நீக்கும் போது நாம் அலைந்து திரிய ஆண்டவர் நம்மை அலைந்து திரிவதில்லை என்று பேசுகிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 19 வரை நான் வாசிக்கிறோம். இந்த அருவருப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண். இந்த கண் பாருங்க, மேட்டிமை. ஒருத்தர் மேட்டிமை, இந்த பெருமை,
அப்படி இருக்கும். ஒரு சிலருக்கு இப்படி நேராவே நான் சொல்லிடுவேன். ஒரு சிலருக்கு மேட்டிமை அந்த கண்ணிலேயே நம்ம தெரிஞ்சு போயிடும். இந்த இடத்துல என்னதான் இது ஆண்டவர் அருவருக்கிறார். முதலாவது காரியம் என்னதான்? மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். அடுத்து பொய் நாவு. பொய் சொன்ன வாய்க்கு என்ன கிடைக்காதான்? போஜனம் கிடையாது என்று உலகத்தார் சொல்லுவாங்க. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய கடல் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பொய் நாவு அருவருக்கிறார். மேட்டிமையான கண். இரண்டாவது பொய் நாவு. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. 18வது வசனம். தூராலோசனையை பிணைக்கும் இருதயம். ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்ய ஒரு குடும்பத்தை கெடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படிப்பட்ட அது ஒரு ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். வாசிங்க. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இப்ப பணம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் வந்துட்டு பொய் சாட்சி சொல்றதுக்கு யாராயிலும் ஆயத்தம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஆள்கள் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அபத்தம் பேசும். அபத்தமா பேசுறீன்னு சொல்லுவாங்க. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஆகிய இவைகளே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொய் சாட்சி சகோதரருக்குள் விரோதத்தை நல்லா இருப்பாங்க. அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க நல்லா அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்களப்பா, ஒன்னும் அவங்களை பிரிக்கணும். யார் பிசாசு எப்படிதான் வருவா? நேரம் வரமாட்டான். நம்ம சொந்த பந்தம் யாரு கூட நம்ம நல்லா பழகிறோமோ அவங்க சரீரம் அவனுக்கு தேவைப்படுது. ஒரு பிசாசுக்கு சரீரம் தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து பாருங்க, கல்லில் இருக்கிற அந்த பிசாசை விரட்டும் போது, நீ விரட்டுவீரானால் பாதாளத்துக்கு விரட்டிடாதீங்க, இந்த பன்றிகளுக்குள்ள போகும்படி கட்டளையிடும். அப்ப அது ஒரு சரீரம், அதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. ஆகவே நமக்குள்ள சகோதரருக்குள்ள விரோதத்தை பிரிக்கிற இந்த ஆவிகள், அது அவங்க ஏதாகிலும் குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்க சமாதானமா இருக்கிறது அந்த குடும்பம் கெட்டு போயிடணும், ரெண்டா பிரியணும், அண்ணன் தம்பியை பிரிக்கணும். அது ஒரு ஆவிகள். அப்படிப்பட்ட அந்த ஆவி உடையவர்கிட்ட நீங்க ஐக்கியம் வைக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த சகோதரருக்குள்ளே உண்டு பண்ணுதல், எதை? விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை தேவன் வெறுக்கிறார். 7 காரியம். ஒவ்வொரு காரியமா சொல்லுங்க. வாசிக்க கேட்ட வசனத்துல முதலாவது என்ன? மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். இரண்டாவது பொய் நாவு. மூன்றாவது குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை. நாலாவது ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். 5 தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். 6வது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. 7வது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இவைகள் எல்லாம் தேவன் வெறுக்கிறார். இந்த 7 காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்த 7 காரியத்தை ஏதாவது ஒரு காரியம் இருந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ ஆண்டவரிடம் உதவி கேட்கணும். ஆண்டவரே, இது எனக்கே நினைச்ச அசிங்கமா இருக்கு, இந்த கிரியை என்னை விட்டு போக முடியும், எனக்கு உதவி செய்யுங்க என்று இயேசுவிடம் உதவி கேட்கும் போது இந்த கிரியைகள் போகும். இந்த காரியத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த 7 காரியம் என்னென்ன காரியத்தை தேவன் அருவருக்கிறார்? மேட்டிமையான கண். எல்லாரும் சொல்லுங்க, மைக்கில் இல்லாம சொல்லுங்க எல்லாரும். மேட்டிமையான கண், பொய் நாவு, என்ன சத்தத்தை உயர்த்தி. 4வது 6வது 7வது உண்டு பண்ண சகோதரருக்கு விரோதத்தை உண்டு பண்ணது. இதெல்லாம் ஆண்டவர் என்னதான் செய்யறாரு? அருவருக்கிறார். இதெல்லாம் பெரும்பாலும் இதெல்லாம் தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஆகவே இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். தடை என்னன்னு நீ பார்க்கணும். திருமண காரியம் இழுவரி அப்போதா, கற்பத்தின் கனி இல்லையா, உன்னை நீ சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி அருவருப்பான கிரிய இருந்தா அதனாலதான் தடையா போயிடுச்சு. நீ உடனே அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அங்கங்க நடக்கக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கணும். 2வது உபாகமம் நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். இதையும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரா? அருவருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். புருஷரின் உடைகளை
ஸ்திரீகள் தரிக்கலாகாது. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. ஸ்திரீகளின் உடைகளை ஸ்திரீகள் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. இப்படி நம்ம ஒருபோதும் ஸ்திரீகளுடைய உடைய ஆண்களுடைய உடைகளை ஸ்திரீகளும் போடுவாயான இது தேவனுக்கு எப்படி இருக்கா? அருவருப்பு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேளையில் நம் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். என் ஜனமே, தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் நம் ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. இந்த அருவருப்பை அகற்றிவிடும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்மை நம்மளை தேடி வரும். நம்முடைய கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர், அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த உண்மையுள்ள தேவனை நோக்கி நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒன்று நம் மனதை கர்த்தரிடம் திருப்ப வேண்டும். இரண்டாவது நமக்குள்ள இருக்க அருவருப்புகளை அகற்றிவிட வேண்டும். மூன்றாவது இது ரெண்டு நம்ம செய்யும் போது பாருங்க, அதை அகற்றி விடும் போது நீ இனி அலைந்து திரிவதில்லை. மூன்றாவது நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இது எப்ப நம் ஜீவியத்துல நடக்கும்? நாம் தேவனிடம் திரும்பி நமக்குள் இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் தேவன் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் மாத்திரமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம், சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் அலைந்து லோன்னு அலைஞ்ச பழப்பா போயிருச்சு பூரம். அப்படிப்பட்ட மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். காயினை பற்றி நாம் பார்க்கிறோம். வாசிங்க இந்த இடத்துல. நம்ம பிளப்பு அலைஞ்ச பிளப்பா போயிடக்கூடாது, ஒன்னும் பிளப்பா போயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த அலைகிற ஜனமெல்லாம் தேவனை தேடாத ஜனம், கர்த்தருடைய வார்த்தை இருக்காது, அவங்க தான் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி அல்ல, நம்முடைய தேவன் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறார். வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த சாபம் ஏன் காயனுக்கு வந்தது நம்ம யோசிக்கணும். பாருங்க, தேவன் தான் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சொல்றார். அவனுடைய காணிக்கைய அங்கீகரிக்கல. பாருங்க, அவன் பாருங்களேன், நீ இந்த வார்த்தை ஏன் சொல்றாரு? கூட சகோதரனுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல்னு வாசித்தமே அதுக்கு முன்னாடி. அப்பயே பாருங்க, கொலைகாரன் யாரு தான்? காயின் தான் ஃபர்ஸ்ட் கொலை செய்யறான் சகோதரனை. ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கொலை செஞ்சதுனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? சாபம் விடுறார். இந்த இடத்துல எதுக்காக சாபம் தெளிவாக நாம் வாசிக்கலாம். ஆதியாகமும் அதே 4வது அதிகாரம் 1 to 12 வரை சீக்கிரம் அதை வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்பெல்லாம் பிரசவம் பார்க்கிற யாருமே கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. அப்ப யாருதான் முத மனிதனுக்கு பிரசவம் பார்த்தது? தேவன். நல்ல பதிலே அதிலே வந்துருச்சு. கர்த்தரால், இந்த ஏவாள் சொல்ற, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் கர்த்தர் தான். அது தெரியாது. ஒவ்வொரு மாதமும் வகுறு பெருசாகுது. என்னடா பல்வன் மாதிரி வருது என்ன அவங்களுக்கு தெரியாது. பாருங்க, அப்ப 1 மாதம் 2 மாதம் 9 மாதம் 10 மாதம் ஆகுது. அப்ப வரும்போது தான் தேவன், அவங்க மனுஷனுக்கு தெரியாதே, அவர் சொல்லி தரலையே. கர்த்தரே என்ன செய்யறாரு? பிரசவம் பார்க்கிறார். கர்த்தரால் என்ன செஞ்சேன்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். அத காயின். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகள் மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். காயின் என்ன வேலை பார்க்கிறான்? நிலத்தை பயிரிடு. ஆபேல் ஆடு மேய்க்கிறான், ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். சில நாள் சென்ற பின்பு
காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காணிக்கையாக, தெளிவாக வாசிங்க. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளை தலையிட்டு முதற்பலன் பாருங்க, தலையிட்டு முதற்பலன் அதுதான். அது மாதிரி நம்ம வேலை பார்க்கறதுல முதற்பலன் எதுதான்? அது தசமம் பாகம். அது முதற்பலன். தசமம் பாகம் சொல்றது அது முதற்பலன். ஒரு 10,000 ரூபா வருதுன்னா 1000 ரூபா தனியா எடுத்து வச்சிடணும். ஒரு 100 ரூபா வருதா அதுக்கு ஒரு 10 ரூபா நீ தனியா எடுத்து வச்சு, அது முதற்பலன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் முதற்பலனை யார் தான் கொண்டு வரா? வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் கொண்டு வருது என்னதான் செய்யறான்? கொழுமையானதை கொண்டு வருகிறான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் இருக்கிறதுல மூத்தவனுக்கு தான், வேற யாருக்கு தரப்போறார்? இவன் அவசரப்பட்டுட்டான். தம்பிக்கு மட்டும் காணிக்கைய அங்கீகரிச்சுட்டாரே சொல்லிட்டு அந்த கோபம் பாருங்க, அப்பதான் அவனுக்குள்ள கிளம்புது. அந்த இடத்துல பார்க்கிறோம், அது மனப்பூர்ணமாக கொடுத்தபடினால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரித்தார். 5வது வசனம், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி எரிச்சல் உண்டாகுது. யாருக்கு உண்டாகுது? காயினுக்கு, மூத்தவனுக்கு. அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, ஏதாவது ஒரு சகோதரி ஒரு ஜெபம் நடக்கும் போது டக்குன்னு கடிந்து கொண்டேன். ஏன்னா கிருபை இல்லாத வார்த்தையை பேசும்போது அது முகநாடி வேறுபடுறத பார்த்து என்ன சிரிப்பு தாங்க முடியல. பாரு, நம்ம புள்ள முகம் நாடியா பாரு, அப்படியே ஒரு பக்கம் கோணிக்கிருச்சு பாருங்க முகநாடி. அதை அழுகவும் முடியல, தேம்பி இருக்கு. ரேச சொல்லி தான் அழுதுரும் போல, அந்த அளவுக்கு முகநாடி. இப்படி நம்ம ஏதாவது சொல்லி பாருங்க, பிள்ளையுடைய முகநாடி. நாங்கள் பிள்ளைகள்லாம் மூத்த பிள்ளையும் 2வது பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் கோபம் சொல்லுவேன், கோபம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒத்தோட்ட நெலிக்குங்க, அது எனக்கு அழகா தெரியும், ரசிப்பேன். ஆண்டவர் ஒருவேளை அப்படிதான் பார்த்தாரணுமோ, அது சொல்லக்கூடாதுங்க அப்பா சொல்லுவார். கோபம் சொன்னா கோபம் வந்துடும், அதனால இந்த வார்த்தையை சொல்லாதுன்னு சத்தம் போடுவாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், காயின் முகநாடி வேறுபடுது, வாய் கோணிக்குது. இந்த இடத்துல முகமெல்லாம் சின்னதா போகுது, கோபம், எரிச்சல். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாருங்க, என்ன படுத்திருக்குமா? பாவம். எதனால தேவாலயத்துக்கு வரும்போது செருப்பை என்ன செய்ய மாட்டோம்? பரிசுத்த ஸ்தலம், செருப்பை வெளியிலேயே போட்டு வந்துடுறோம். வெளியில செருப்பு தானே இருக்கும், வேற என்ன இருக்கும்? பாவமும் கூட ரெடியா நிற்கும். இப்ப நீங்க ஆலயத்தில் இருக்கிறீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப சொல்லப்பட்ட இந்த அருவருப்பான காரியங்களை தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீங்க அறிக்கை செஞ்சிட்டீங்க, போயிருச்சு. எங்க போயிருச்சு? அங்க வாசப்பொருளை நிக்குது. உங்களை விட்டு தான் போயிருக்கு, உங்க சரீரத்தை விட்டு போயிருக்கு. கரெக்டா நிக்கும் உங்களுக்குள்ள போறதுக்கு. ஆனா நீங்க இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுத்தா போச்சு. அதே மாதிரி அவன் வாசப்படி நீ நன்மை செய்யலனா, ஒரு மனிதன் நன்மை செய்யலனா அவனுக்கு என்னதான் இருக்கும்? பாவம் படுத்திருக்கும் வாசப்படியில. இருதயமாகி இந்த வாசப்படிக்கு வெளியில நின்றுகிட்டே இருப்பான். வாசப்படியில படுத்திருக்கும், சும்மா கிடையாது, நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்க. எப்படா வெளியில வாரான்? வெளியில வந்த உடனே நமக்குள்ள மறுபடியும் போவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, இந்த மீதி 6 நாளும் நீங்க ஜெபத்துல இருக்கணும், வேத வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ஆகவே அப்படி இருக்கும்போது பிசாசு உங்களுக்குள்ள வர முடியாது. இவன் பாருங்க, காயினை நீ நன்மை செய்யலையே, இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். 8வது வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடைய பேசினான். இதுக்கு வேலைக்கு ஒண்ணு ஆகாது. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இவனை ஒரு வழி பார்க்கணுமே சகோதரனை சொல்லிட்டு. அந்த இடத்துல மரணம்னா என்னன்னு தெரியாது. பாவம் செஞ்சாங்க, பாவம் செய்யும் போது தன் ஸ்தானத்தை இழந்து விட்டாங்க. புசிக்க கூடாத அந்த கனியை புசித்தபடினால ஜீவ ஒளி சூரியனை நீங்க பார்க்க முடியுதா? அப்படி ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். பாருங்க, அந்த தேவனு கீழ்ப்படியாதனால இந்த 7 வித மகிமை அது நீங்கி போனது, நிர்வாணம் என்று அவங்க அறிந்து கொண்டாங்க. பாருங்க, அதுக்கு பிறகுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. அதே மாதிரிதான் நம்ம வாசிங்க, இப்ப வாசிக்க கேட்ட வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடைய பேசினான், அவர்கள் வயல்வெளி பேசுறான். அப்ப இந்த மரணம் என்னன்னு தெரியல, அப்படிதான் இருக்காங்க. ஆரம்பத்துல யாருமே மறிக்கல,
வந்து பாருங்க, அதுக்கு பிறகுதான் இவதான் ஃபர்ஸ்ட் வந்து பிறக்கிறான். வந்துட்டு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காயும் ஆபேல் பிறக்கிறாங்க. மரணம் என்னன்னு தெரியாது, இவனை ஏதாவது ஒரு வழி வரணுமே சொல்லிட்டு தனியா கூட்டு போறான். என்னது, ஆபலோட பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஒரே குத்துதான், கொலை செஞ்சிட்டான். பாருங்க, கொலைகாரன் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கொலை செய்யும் போது 9வது வசனம், கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு திமிரு இருக்குமானா, ஆண்டவர்கிட்டயே எவ்வளவு ஒரு அதிகாரமா பேசுறான். ஆரம்பத்தில் இந்த மனிதர்கள் வந்து ஆரம்ப கட்டனால அவனுக்கு தெரியல, நீ என்ன அவனுக்கே செல்லம் கொடுக்குற, அவன் காணிக்க அங்கீகரிக்கிற சொல்லிட்டு என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிற. பாருங்க, ஆண்டவர் காண்கிற தேவன். நம்ம நினைக்கலாம் யாரும் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, யார் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். இப்ப நீங்க அசிங்கப்பட்டு போயிருவேன். ஆகவே ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்க கூடாது. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வந்துட்டு இந்த வாசிங்க இந்த வசனத்தை. என் சகோதரன் எங்க எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, காயினை நோக்கி உன் சகோதரனை ஆபேல் எங்கே. ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம்னு சொல்லிட்டு ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கு. ரத்தம் என்பது உயிரை குறிக்கிறது. ஆகவே அதனாலதான் ஆடு வெட்டினாலும் கோழி வெட்டினாலும் ரத்தத்தை பூமியில நீங்க விட்டுறணும். விட்ட பிறகுதான் இந்த மாமிசத்தை சாப்பிடணும். ரத்தத்தை, இந்த உயிரை வந்து நீங்க புசிக்க லாகாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதே, உனக்கா கொடுத்த சகோதரன் எங்கே, ஆபேலே எங்கே, காயுனே உன் சகோதரன் எங்கே என்று தேவன் கேட்கும்போது அதற்கு அவன், நான் அறியேன், எனக்கு தெரியாது. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, நானா காவலா, வாட்ச்மனா? என் சகோதரனை பார்த்தேன், என் வேலை வெட்டியை பார்க்க வேணாமா? எனக்கு தெரியாது. அவனை குத்தி கொண்டு போட்டுட்டு தேவன் சொல்றான். பாருங்க எவ்வளவு துணிகரமா, எனக்கு தெரியாது, நானா காவலாளியா, போய் பாரு போ சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டே தேவன்கிட்டே அவன் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ 10வது வசனமா? அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. நீ என்ன செஞ்ச? உன் சகோதரனை என்ன செஞ்ச? இந்த ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. இப்போதும் பாருங்க, ரத்த சாட்சியை மறிச்சிருக்காங்க. எத்தனோ நம்ம பார்க்கிறோம். கொலை செய்து சுவிசேஷம் சொல்ல போனா கொன்றாங்க. அந்த ரத்தம் எல்லாம் பூமியில படுந்த ரத்தம் பலிபீடத்துக்கு கீழே. நீ எப்ப வருவீங்க? நாட்கள் போக முடியும், வருகை எப்ப இருக்கும்? வாங்க. நீங்க வெளிப்படுத்த விசேஷத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி பலிபீடத்திலிருந்து நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கான். ஆகவே இந்த ரத்தம் உயிர் உள்ளது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த ரத்தம் பாருங்க நமக்காக செஞ்சு நம்மளை மீட்டு எடுத்தார். ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உன் காணிக்க அங்கீகரிக்கலன்னு நீ தோலும் வத்தலும் எலும்பா கொடுத்த எப்படி வந்துட்டு மனப்பூர்ணமான இருதயம் வேணுமே. கொடுக்குறோன் பேர்ல என்னை ஏமாத்திரியா? வந்துட்டு அதுக்காண்டி வந்து கொலை செஞ்சிருக்கியே சகோதரனை, நீ இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதனாலதான் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் தோல்வியா முடிகிறதுக்கு காரணம் உனக்குள்ள அருவருப்பு இருக்கு. உன் மனது தேவனுக்கு முன்பாக திரும்பல. நீ அதை அகற்றி விடும் போது நீ அலைந்து திரிய மாட்டாய். 12வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த காயின் பாருங்களேன், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் ஜனமே, நீங்கள் கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். திரும்பி எல்லாம் அருவருப்புகளையும் அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ தேவனுக்கு எல்லாம் காரியங்களிலும் உண்மையாய் இருந்தால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. சங்கீத புஸ்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வாசிங்க.
என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று நான் தாவீது ராஜா சொல்றார். என் ஜனமே, ஆகவே நீ தேவனிடம் நீ திரும்ப வேண்டும். திரும்பி உனக்குள் இருக்க அருவருப்புகளை அகற்றிவிட வேண்டும். இவைகளை நீ செய்வாயானா நீ ஒருபோதும் அலைந்து தெரிவதில்லை. சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 25, 26வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் என்னதான் செய்யறானா? அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். என் ஜனமே, நீ நன்மை செய்கிறவளாய் நீ இருக்கும்போது பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்காது. தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். தேவ தூதரை வைத்து உன் வீட்டை பாதுகாப்பார். உன் சரீரமாகிய இந்த கூடாரத்தை எதுவும் அணுகாதபடி காத்து கொள்வார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அவர் சொல்லுகிறார். நீ நீதிமானா இருக்கிறாயா? நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரியாது என்று பார்க்கிறோம். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் என்று கூட நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. நேரம் இல்லாதனால கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று கூட நாம் பார்க்கிறோம். நாம் அவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக காணப்படுவோம். என் ஜனமே, நாம் இந்த கடைசி காலத்தில் தேவனை நாம் துதிக்க வேண்டும். என் ஜனமே, நீ அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். நீ உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அன்பாய் நீ பேச வேண்டும். தெளிந்த புத்தியாய் நீ காணப்பட வேண்டும். சுவிசேஷம் நீ சொல்ல வேண்டும். இருதயத்தில் தேவ வார்த்தை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்க வேண்டும். விசுவாசம் இருக்க வேண்டும். தேவ அன்பு உன் இருதயத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய மகா கிருபை நம் இருதயத்தில் பெருக வேண்டும். என் ஜனமே, நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த வேளையில நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் நாம் எழுந்து நிற்போமாக. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாகிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் இன்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நம்ம இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மிடம் நாம் திரும்புகிறேன். தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். இந்த கால வேளையில உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தரை நோக்கி நீ பார். அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். கர்த்தாவே, என் மனது உமக்கு முன்பாக திரும்புவதாக. எனக்குள்ள இருக்கிற அருவருப்புகளை நான் அறிக்கையிடுகிறேன். நீங்க மன்னியுங்க. எனக்குள்ள இருக்கிற அருவருப்புகளை அகற்றி விடுங்க. நீ செய்வாயா? தேவனிடம் உன் மனது திரும்பட்டும். உனக்குள்ள ஒரு அருவருப்புகளை நீ அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். என் ஜனமே, இந்த வேளையிலும் கூட கர்த்தரை நோக்கி உன் கண்கள் பார்க்கட்டும். உன் கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். உன் காதுகள், உன் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். நீ தேவனிடம் உன் மனது திரும்பட்டும். உன் அருவருப்புகளை அகற்றிவிடு. அப்பொழுது நீ இனி அலைந்து திரிவதில்லை. உன்னுடைய பிளப்பு அலைந்து திரிகிற பிளப்பா இருக்காது. நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவார்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன். இந்த வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோமாக. ஆண்டவரே, நீர் ஒரு விசை கர்த்தாவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவர், என்னில் இருக்கிற அருவருப்புகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க. நீ சொல்லுவாயா? இந்த வேளையில கர்த்தர் உன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலே, நீ மனம் திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்புப்பா. உன்னை அழைக்கிறேன், உன்னை நோக்கி அழைக்கிறேன், என்னிடமா வா என்று அவர் அழைக்கிறார். உனக்குள்ள இருக்க அருவருப்புகளை நீ அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிய மாட்டாய் என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமா ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னலச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியல், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியல், கரங்களை தட்டி வைத்து நன்மை தருபவரே நம்புவே நான் எல்லா நாளிலும். அதை வைத்து நன்மை தருபவரே நம்புவே நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா, உமக்கு பாத்திரவானாய் நடப்பேன் என்று நீ ஒப்புக்கொடு. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, 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 நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நீ விடுவிக்கப்படுவாய். எல்லா அருவருப்புகளிலிருந்தும் உன்னை மீட்டி எழுப்பார். இந்த அருவருப்புகளை நீக்கி உன்னை ரட்சிப்பார். அந்த பாவ கயிறிலிருந்து இந்த பாவ கயிறை அறுத்து போடுவார். உன்னை அதிலிருந்து மீட்டி எடுப்பார். நீ ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவே, என்னை நம்புங்க, இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து உமக்காக நான் வாழ்வேன் என்று நீ சொல்லுவாயாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜா பெரிய தேவன் உனக்குள்ள இருக்கிறபடியினால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றிலும் உன்னோடு இருந்து அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி மகிமை சிகடகத்துரபகத்துடா மீதும் சிகடகதபதடவா சிகடகதபதடவா. ஹல்லேலூயா. அக்கினிய இறங்கிடுமே,
அக்னி நாவாக அமர்ந்திடுமே. ஆண்டவரே பெரிய அபிஷேகம், ஆண்டவரே அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, சிவ நதியாக பாய்ந்திடுவே, அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக வருந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தேவ வல்லமை. ஆமென் ஆமென் ஆமென். சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். அதற்காக நான் விசுவாசித்து முழு இதயத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நீ நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இஸ்ரவேலை மனதாய் இருந்தால் என்னிடம் திரும்பு என்று நீங்க ஆண்டவரை பேசுனீங்கப்பா. உன்னில் இருக்கிற எல்லாம் அருவருப்புகளையும் அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று நீர் எங்களோடு பேசினீங்க. மக்கோடான கொடி நன்றி ராஜா. கர்த்தாவே, உங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். புதிய காரியங்களை ஒவ்வொரு ஜீவியத்திலும் செய்யுங்க. சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. பெரிய தேவனாயிருந்து வழி நடத்துங்க. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய நன்மையும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் காணப்படட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சபைக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு ஜீவியத்திலும் நிறைவேறுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுது வருவீர் என்றால் உம்முடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.